இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களை நோக்கி வரும். அதனால சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்க என் பேர் தான் சிவனேசன். சரி வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இதான் நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு டொமேட்டோ, அடுத்தது ஆனியன், அதுக்கப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கடைசியாக இஞ்சி. அப்புறம் இங்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச மசாலா ப்ராடக்ட். இது எல்லாமே நான் வீடியோ செய்யும்போது சொல்கிறேன். இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை போடணுன்னா தெரியுதா இல்லை? ஓகே, ஃபஸ்ட்டு இதை தான் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பூண்டை போடணும். நீங்கள் நல்லா வதக்கணும். இது என்ன நல்லா காஞ்சிச்சா டக்குன்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இது வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் வெங்காயத்தை போடணும். நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லாட்டி உங்கள் கையெல்லாம் அந்த ஆயிலெலாம் தெரிக்கும், அப்புறம் புண்ணாகும். இது நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குங்க. ஓகே, நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த மிளகாவை போடணும். தெரியுதா இல்லை? மிளகா. ஓகே, இந்த மிளகா தான் போடணும். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கடைசியாக ஜிஞ்சரை போடணும். இது போட்டு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டாக டொமேட்டோ, தக்காளியை போடணும். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இது வந்து மிளகாத்தூள், அப்புறம் இது வந்து கரம் மசாலா, இது ஜீரக தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், அப்புறம் உப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூளை போடணும். நல்லா போடுங்க. இதை இப்போ உங்களுக்கு சில்லினஸ் ஸ்பைசி அதிகமாகும். தப்பாக செஞ்சால் டேஸ்ட்லாம் சகிக்காது. இதை போட்டு வதக்கியாச்சு. நல்லா கிண்டணும். இதெல்லாம் சில்லி ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கரம் மசாலாவை நீங்கள் போடணும். நான் போட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஜீரக மசாலா, ஜீரகத்தூள் பவுடரை சொல்லலாம், மசாலா சொல்லலாம். ஓகே, இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு. இப்போ பன்னீர், இது வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதில் போடுங்க, வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அதில் போய் போடணும் இந்த பன்னீரை. போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். வாசனையே ரொம்ப சூப்பராக அடிக்குது. இப்போ தோசைக்கு உள்ள பன்னீர் மசாலா ரெடி. இப்போ அடுத்தது இந்த தோசையில் வச்சு அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள், புரியுதா? நீங்களே செய்யலாம். சரி, இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம தோசையை ரெடி பண்ணலாம். இப்போ இந்த தோசையை ஊற்றிட்டேன். வேறு எதுவுமே இல்லை. இந்த மசாலாவை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மசாலாவை எடுத்து தோசையில் அப்படியே போடணும். அப்படியே நீங்கள் அப்படியே தோசை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணணும். எல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா காட்டுறேன் வீடியோவில். மசாலா தான் முக்கியமான பார்ட்.
அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே தோசையை நம்ம அலைக்காடி மடித்து அப்படியே மடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் தோசை. தோசை எடுத்து தட்டில் போட்டாச்சு. அவ்வளோதான் இந்த பன்னீர் தோசை. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நான் அதை காட்டுறேன் உங்கள்கிட்ட. அது அந்த பன்னீர் தோசை.